அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 32. இதில் சயின்ஸ்லேருந்து கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுபோல் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, கீழுள்ளவற்றுள் பசுமை குடில் வாயு எது? கீழே கொடுத்துருக்கிறதுல பசுமை குடில் வாயு அப்படின்னு அழைக்கப்படுறது எது? ஆன்சர் பாருங்கள். கார்பன் டை ஆக்சைடை தான் பசுமை குடில் வாயு அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து விலங்குகளிலும் சேமிக்கப்படும் விலங்கு ஸ்டார்ச் ஆனது எது? அனைத்து விலங்குகளிலும் சேமிக்கப்படும் விலங்கு ஸ்டார்ச் ஆனது கிளைகோஜன் அப்படிங்கிறதா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளைகோஜன். ஓகேங்களா? என்டோஸ்போர் உருவாக்கம் காணப்படுவது எங்கே? என்டோஸ்போர் உருவாக்கம் காணப்படுவது பாக்டீரியாக்கள். அந்தி மந்தாரை மலர் பகலில் மூடி இரவில் மலர்ந்திருக்கும் நிகழ்வுக்கு என்ன பெயர்? அந்தி மந்தாரை மலர் பகலில் மூடி இரவில் மலர்ந்திருக்கும் நிகழ்விற்கு ஒளி வளர்ச்சி அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எந்த வைட்டமின் இனப்பெருக்க உறுப்பு செயல்பாட்டிற்கு தேவைப்படுகிறது? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எந்த வைட்டமின் இனப்பெருக்க உறுப்பு செயல்பாட்டிற்கு தேவைப்படுது அப்படின்னா வைட்டமின் இ. ஓகேங்களா? கீழ் வருவனவற்றுள் எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. விசைக்கு நிறையின்றி திசைவேகம், முடுக்கத்துக்கு திசைவேகம் பர் காலம், வேலைக்கு விசையின்றி இடப்பெயர்ச்சி, திறனுக்கு வேலை பை காலம்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 சரி, இது தப்பு. ஓகேங்களா? சூரியனை மிக விரைவாக சுற்றும் கோள் எது? சூரியனை மிக விரைவாக சுற்றும் கோள் புதன். இயல்பான பெண்களில் எத்தனை பால் உறுப்புகள் காணப்படுகிறது? 1. டேஷ் என்பது உயிர் வாழும் இருவாழ்விகள் அல்ல. கீழே கொடுத்துருக்கிறதுல எது உயிர் வாழும் இருவாழ்விகள் அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரியோப்ஸ் அப்படிங்கிறது தான். எரியோப்ஸ். ஓகேங்களா? சலவை கல்லில் டேஷ் உள்ளது. சலவை கல்லில் CaCO3 இருக்குது. ஓகேங்களா? சலவை கல்லில் CaCO3 இருக்குது. பாரிசாந்து என்பது அதோட வாய்ப்பாடு என்ன? இப்போ அதோட வாய்ப்பாடு பார்த்துட்டோம். இப்போ இதோட வாய்ப்பாடு என்ன? பாரிசாந்தோட வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CaSO4 ஆஃப் H2O. ஒளி அலைகள் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது கீழ்கண்டவற்றுள் எதன் அளவு மாறாதிருக்கும்? ஒளி அலைகள் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது கீழ்கண்டவற்றுள் எதன் அளவு மாறாமல் இருக்கும் அப்படின்னா அதிர்வெண்ணோட இது மாறாமல் இருக்கும். தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் என்ன? தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி 28. காமா கதிர்களை கண்டுபிடித்தவர் யார்? காமா கதிர்களை கண்டுபிடித்தவர் பால் விலாந்த் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது மேலே இருக்க இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா பால் வில்லாட் அப்படிங்கிறது தான் சரியானது. ஓகேங்களா? அதை பால் வில்லாந்த் அப்படின்னு போனதாட்ட சொல்லியிருப்பேன். பால் வில்லாட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர். அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு வந்து க்ரியேட் பண்ணியிருப்பார். அதாவது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு அப்படிங்கிறவர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யாருன்னா பால் வில்லாட் அவர்கள் தான். மனிதனின் மலேரியா ஒட்டுண்ணியினால் எந்த வகை செல்கள் பாதிக்கப்படுகிறது? மனிதனின் மலேரியா ஒட்டுண்ணியினால் எந்த வகை செல்கள் பாதிக்கப்படுது அப்படின்னா கல்லீரல் செல் மற்றும் இரத்த சிவப்பணுக்கள். உணர்ச்சியற்று இருப்பது கான்ஜெனிடல் ட்ரௌமாட்டிக் வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் மருந்து புகை மற்றும் குடிப்பழக்கம் தொடர்புடைய நோய் எது? ஆன்சர் என்ன? காட்ராக்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். தக்கை கேம்பியத்தின் மறுபெயர் என்ன? தக்கை கேம்பியத்தின் மறுபெயர் பெல்லோஜன். பெல்லோஜன். தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்கள் வரிசைப்படுத்தும் போது எண்ம விதியை முன்மொழிந்தவர் யார்? தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்கள் வரிசைப்படுத்தும் போது எண்ம விதியை
முன்மொழிந்தவர் யார்னா நியூலாண்ட் அவர்கள். நியூலாண்ட். மனிதனில் பால் குரோமோட்டின் யாரிடம் காணப்படுது? மனிதனில் பால் குரோமோட்டின் யாரிடம் காணப்படுது அப்படின்னா பெண்கிட்ட காணப்படுது. F1 கலப்பினத்தை ஒடுங்கு பெற்றோருடன் கலப்பினம் செய்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் சோதனை கலப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நீருடன் சிறிது சலவைத்தூள் கலைந்து துவைத்தால் துணியில் அழுக்கு எளிதில் அகற்றப்படும். இந்த பயனுக்கு காரணம் என்ன? பரப்பு இழுவிசை. கொப்புள காப்பரில் எவ்வளவு சதவீதம் மாசு உள்ளது? ஆன்சர் பாருங்கள், 2%. பெந்தம் மற்றும் ஹூக்கர் வகைப்பாட்டில் போனோ காட்டிலிடனே வகைப்பில் இடம்பெற்றுள்ள வரிசைகள் மற்றும் குடும்பங்களின் எண்ணிக்கை என்ன? 7 வரிசைகள், 34 குடும்பங்கள். BMR என்பதன் விரிவாக்கம் என்ன? BMR என்பதன் விரிவாக்கம் பசல் மெட்டபாலிக் ரேட். பசல் மெட்டபாலிக் ரேட். இழுக்கப்பட்ட ரப்பர் துண்டு எதற்கு எடுத்துக்காட்டு? இழுக்கப்பட்ட ரப்பர் துண்டு நிலையாற்றலுக்கு எடுத்துக்காட்டு. FeCN6 என்ற அணைவு அயனியின் அமைப்பு என்ன? ஆன்சர் எண்முகி வடிவம். எண்முகி அமைப்பு. இதய இயக்கங்களில் துணை செய்யும் தனிமங்கள் எது? இதய இயக்கங்களில் துணை செய்யும் தனிமங்கள் பொட்டாசியம் மற்றும் கால்சியம். பொட்டாசியம் மற்றும் கால்சியம். பின் வருவனவற்றுள் தவறான இணை எது? மின்னியற்றி விதினா ஃப்ளெமிங்கின் வளைகை விதி. மின்னூட்ட அழிவின்மைனா கிரிச்சப்போட முதல் விதி. ஆற்றல் அழிவின்மைனா லென்ஸ் விதி. தவறான இணைனா மின்னழுத்த விதி, கூலும் விதி அப்படிங்கிறது தப்பு. ஓகேங்களா? மற்றதெல்லாம் சரிதான். சூடான நீர் உள்ள பாத்திரத்தின் அடியில் அதனை தொடாமல் கையை வைக்கும்போது வெப்பத்தை உணர காரணம் என்ன? சூடான நீர் உள்ள பாத்திரத்தின் அடியில் அதனை தொடாமல் கையை வைக்கும்போது வெப்பத்தை உணர காரணம் வெப்ப கதிர்வீசல். வெப்ப கதிர்வீசல். கீழ்கண்டவற்றில் மிகப்பெரிய இரத்த வெள்ளை அணுக்கள் எவை? கீழ்கண்டவற்றில் மிகப்பெரிய இரத்த வெள்ளை அணுக்கள் எவை அப்படின்னா மோனோசைட்டுகள் அப்படின்னு சொல்லப்படுது. மோனோசைட்டுகள். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவு கொடுப்பாங்க. ஸோ வருங்காலங்களில் இந்த சீரீஸ் ஸ்டாப் பண்ணப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பரிமாணத்துக்கு முன்னேறிட்டோம். ஸோ அதில் வீடியோ கிளாஸஸ்லாம் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ கொஷின் ஆன்சர் போடுறத கூடிய விரைவில் ஸ்டாப் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.